நைட்டு 11 மணிக்கு ஃபேமிலியோட நைட் அவுட் போற பாக்கியம்லாம் யாருக்கு கிடைக்கும்? என் கணவர் என்கிட்ட வந்து வாமா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. அட 5 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொல்லி பட்டுன்னு கிளம்பி இதோ வந்துட்டேன் அப்படின்னு வந்தேன். இப்படி ஆனந்தமா கிளம்பி வந்த என்ன ஸ்ட்ரெயிட்டா கூட்டிட்டு வந்து என் கணவர் விட்ட இடம் எது தெரியுமா? இதோ இந்த பார்மசி தான். எதை பார்மசியா அப்படின்னு கேட்டா, பின்ன எமூட்டு புள்ள 2 வாரமா இரும்பிக்கிட்டு கிடக்கு, அதுக்கு மருந்து வாங்குறத விட்டுட்டு நைட் அவுட்டா கேக்குது. நைட் அவுட்டு போ, நல்ல பிளேவர்ல நல்ல காஃப் மருந்தா போய் தேடி எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாரு. இதுக்கெல்லாம் ஷாக் ஆனா சரியா வருமா பாஸ்? இதெல்லாம் அரசியல்ல சாதாரணம் இல்லையா? சரி போய் தொலைது, இந்த காஃபுக்காவது ஒரு மருந்த வாங்கலான்னு பார்த்தா ஆப்பிள், ஆரஞ்சு, செரி, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரின்னு சொல்லிட்டு இவ்வளோ வெரைட்டியா ஃபிளேவரா மருந்த வச்சிருந்தா நம்ம எப்படா செலக்ட் பண்றது? இந்த ஃபிளேவரா மருந்து வாங்கியே நம்ம வாழ்க்கை போயிடும் போலயே. இந்த அமெரிக்கால இருக்கிற பார்மசி ஓனருக்கெல்லாம் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் தான். தயவு செஞ்சு மருந்து கடையில மருந்தை மட்டும் விற்கிறீங்களா? உங்களால இங்க பல குடும்பங்கள்ல பிரச்சனை வருது. உங்க பாட்டுக்கு இந்த அழகு சாதன பொருட்கள் எல்லாம் வந்து அடுக்கி வச்சிடுறீங்க. அப்புறம் நாங்க மருந்து வாங்க போன இடத்துல அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோம், எங்களுக்கு தான் தேவையில்லாத கெட்ட பேர் வந்து பிரச்சனை வருது.